நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ஒரு சிக்கல்கள் அண்ட் குழப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யாருக்குமே இதில் ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸுங்கிற ஒரு பிராண்ட் அவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற யாருமே அதை ஒத்துப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இதை தாண்டி என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவை இப்போ கேப்டன்லேருந்து தூக்கிட்டாங்க, ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்லி ஹர்திக் பாண்டியாவுக்கு கீழே ரோஹித் சர்மா விளையாடணும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ வருஷம் அவ்வளோ ஒரு லாயலிட்டியாக இருந்து 5 கப் அடிச்சு கொடுத்து ஒரு லெகசியை கண்டினியூ பண்ணி இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதும் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி சூரியகுமார் யாதவ் அவர் வேற சும்மா இல்லாம இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்ல ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி ஒரு இதை போட்டு விட்டாரு ஸ்டோரியை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே ரோஹித் சர்மாவோட கன்சர்ன் இல்லாம நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச்சுகளும் இப்ப வந்திருக்கு. சரிங்க, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், 2 நாளா இதை தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணலாமா? அடுத்த வருஷம் IPL 2025க்காக மெகா ஆக்ஷன் நடத்தப்படும் இதே டிசம்பர்ல. ஓகே, இன்னும் ஒரு வருஷத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா IPL கமிட்டி ஒரு ரூல் வந்து கொண்டு வருவாங்க. நீங்க 4 பிளேயரை தான் ரீடைன் பண்ணிக்க முடியும். அதுல மேக்ஸிமம் 3 இந்தியன்ஸ் இருக்கலாம், மினிமம் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு வைங்க. அப்ப மேக்ஸிமமாவே 3 இந்தியன் பிளேயர்ஸ் தான் நீங்க ரீடைன் பண்ணணும், மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வரப்போ மும்பை இந்தியன்ஸ் யாரை ரீடைன் பண்ணுவாங்க, யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா டெஃபினெட்லி ரீடைன் பண்ணப்படுவார், அவர் வந்து கேப்டன். ஓகே, அதுக்கு அடுத்து பும்ராவை அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா பும்ராவுக்கு இன்னும் பல காலங்கள் IPL வாழ்க்கை இருக்கு. ஸோ பும்ராவை ரீடைன் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு ஆப்ஷன் தான் பேலன்ஸ் இருக்குன்னே வச்சுப்போம். ஓகே, அப்படி பட்சத்தில் நீங்க சூரியகுமார் யாதவ் ரிலீஸ் பண்ணுவீங்களா, ரீடைன் பண்ணுவீங்களா, இல்ல ரோஹித் சர்மாவை ரீடைன் பண்ணுவீங்களா, இஷான் கிஷனை ரீடைன் பண்ணுவீங்களா, இல்ல வேற யாரையாவது ரீடைன் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி வந்து இப்போ பயங்கரமா எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு இது முடிய போகுதாங்கிற ஒரு பயங்கர கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ என்னோட கருத்துப்படி, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி 3 பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா இஷான் கிஷனுக்கு தான் போவாங்க. ஏன்னா இஷான் கிஷன் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், இன்னும் பல வருஷம் கிரிக்கெட் ஆடலாம். சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு T20யோட மான்ஸ்டர். ஓகே, ஸோ ஈவன் தோ வைஸ் கேப்டனா கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ்ல. ஸோ இப்படி இருக்கிறப்போ அப்போ ரோஹித் சர்மா ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிற ஒரு கேள்வி தான் இங்க வருது. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா விஸ் மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது ட்ரிஃப்டாங்கிறதும் தெரியல. பட் ஆனா நான் ஒரு பர்சனலா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, போன வீடியோஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பெல்லாம் வர்றப்போ மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி அந்த மேனேஜ்மெண்ட் ரோஹித் கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா 5 கப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன், அப்படிலாம் விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா ரோஹித் சர்மாவுக்கு இதுல பர்சனலி ஹாப்பியா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. இப்போ அடுத்த வருஷம் இன்கேஸ் அவரை ரிலீஸ் பண்றாங்கன்னா டீம்ஸ் போட்டி எடுப்பாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு கேப்டன் தேவை, தோனி இல்லாததுனால. தோனி இருக்க மாட்டார், அவ்வளவுதான். ஸோ மேபி சிஎஸ்கே போறதுக்கு சான்சஸ் இருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. RCB சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபேப் தான் கேப்டனா இருக்காரு. ஸோ ஒன்ஸ் அவர் ரோஹித்தை உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரோஹித் விராட் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் பல டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, பட் இது வந்து நான் தான் சொல்றேன்,
வரல. இன்கேஸ் ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வந்தாலுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி அது ரொம்ப பேடுங்க. ஏன்னா 5 கப் வாங்கி கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. அது எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுக்கலாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் இதை தாண்டி ஆகாஷ் சோப்ரா ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருந்தாரு. அதை நான் உங்கள்கிட்ட பேசணும்னே நினைச்சேன். இந்த வீடியோலயே நான் சொல்லிடுறேன். அவர் சொல்லியிருந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து ஷேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலி. பட் ஆனால் ரோஹித் சர்மாவோட ஒப்பீனியனுமே அதுவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் T20 இதுக்கப்புறம் ஆடுவாரானே தெரியாது. அவர் T20 இன்டர்நேஷனல்லையே இதுக்கப்புறம் அவரோட மைண்ட் செட் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் 50 ஓவர் கிரிக்கெட்னு அவரே சொல்றாரு. ஸோ அந்த 50 ஓவர் கிரிக்கெட் மேலேயும் டெஸ்ட் கிரிக்கெட் மேலேயும் தான் அவரோட ஒப்பீனியன் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இனிமேல் அவர் அதை நோக்கி தான் போறாரு. அவருக்கு இந்த IPL T20 இதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவர் ஒரு கப் அடிக்கணும்னு நினைக்கிறாரு, வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மேபி அது உண்மையா இருக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப்போட லாஸுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு மனுஷன். ஸோ அதனால மேபி இதுக்கப்புறம் என்னோட குறி அடுத்த வேர்ல்டு கப்புப்பா, இல்ல அடுத்த சாம்பியன்ஸ் டிராபிப்பா, இல்ல அந்த டெஸ்ட் மேட்ச் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ப்பா, நான் அதை நோக்கி தான் போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் மேபி அவரோட டிசிஷனா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க சொல்லலாம், ப்ரோ என்ன ப்ரோ அவருக்கு வயசு என்ன ப்ரோ, தோனிலாம் 42 வயசு வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காருன்னா ஒவ்வொரு கிரிக்கெட்டரோட மைண்ட் செட்டும் அப்படி இருக்காதுங்க. இப்போ நீங்க விராட் கோலி எடுத்துக்கங்களேன், RCBல என்ன கேப்டனை விட்டு தூக்குங்க, கேப்டன்ல இருந்து போங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. அவருக்கு ஒரு மைண்ட் செட், நான் கேப்டனா இல்லை, நான் பிளேயரா ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒவ்வொரு பிளேயரோட மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அது மாறுபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்திங் வில் ஹேப்பன், அது நல்லா தெரியுது. ஆனா அப்படி என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு இன்னும் பயங்கரமான சந்தேகம் எங்க தெரியுமா வருது, இந்த சூரியகுமார் யாதவோட ஸ்டோரி தான். எஸ், அவர் அந்த அவர் போட்ட அந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்ல போட்ட அந்த ஒரு போஸ்ட் தான் எஸ் ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி. அது எதுக்குன்னே தெரியல. ஏன்னா நேத்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்சி மேட்டர்லாம் தெரிஞ்சு கமெண்ட்லாம் கூட போட்டிருந்தாரு மும்பை இந்தியன்ஸோட பேஜ்ல. அவ்வளோ நேரம் கழிச்சு இன்னைக்கு ஏன் அவர் அந்த ஸ்டோரி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்கு. தெரியல, மேபி அவர் இன்னும் யோசிச்சிருப்பாரு போல, நான் தான் அடுத்த மும்பை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி. அது டெஃபினெட்லி அவர் யோசிச்சிருப்பாருங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் போன வருஷம் கேப்டன்சிலாம் பண்ணாரு, வைஸ் கேப்டனாலாம் வேற அவர் தான் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு தான் இது மிகப்பெரிய இடியாவே இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஆப்வியஸ்லி. பட் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன், பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ண போது, பல பிளேயர்ஸை பிரிச்சு எடுத்துட்டு வர போது மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த கடப்பார டீம் இருக்காங்களே இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கின்றேன். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி 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 நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.